வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பில் சென்னையில் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் வழங்க கேட்கலாம். சாமுவேல் எபினேசர், தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு இயங்கி வரும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் சென்னை மாவட்ட அதாவது சென்னை நகரில் 131 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 240 அடுக்குமாடி குடியிருப்புகளை மற்றும் அதே போல கே நகரில் 51 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், செங்கல்பட்டு மாவட்டம் ராஜகுலப்பேட்டை 43 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 116 அடுக்குமாடி குடியிருப்புகள், சொந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சென்னை மாவட்டம் நெற்குன்றத்தில் 433 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 570 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் ஆக மொத்தம் 659 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 1046 அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தமிழ்நாடு அரசு அலுவலக வாடகை குடியிருப்புகள் திட்டத்தின் கீழ் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதாவது அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்று செங்குளத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 116 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 464 அதாவது தமிழ்நாடு அரசு அலுவலக வாடகை குடியிருப்புகள் என ஆகியவற்றை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த திட்டங்களை திறந்து வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஆதரவற்ற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலன் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு சார்பில் அதாவது கொள்கையை தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஆஃப் கேர் அண்ட் ஹோம்லெஸ் பர்சன் வித் த மென்டல் இன்சூரன்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் என்ற ஒரு திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று வெளியிடுகிறார். மேலும் இதைத் தொடர்ந்து கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 15 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படக்கூடிய 25 ஒருங்கிணைந்த போதை மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், சென்னை தலைமை செயலகத்திலிருந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் வாடகை குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.